வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி வச்சு ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. இப்போ கடையில் நம்ம வாங்கினோம்னா ஒரு 3 கட்டு தேருங்க. இது சின்ன சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். இது ட்ரையாக பொடி பண்ண போகிறோங்க. இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திரும்பவும் பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா அலசிட்டு, ஏன்னா மண் நிறைய இருக்குங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி விதையை எடுத்துகிட்டு போட்டுடலாம். கூடவே நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ அந்த புளிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு வெந்தயம், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போ நமக்கு கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுங்க. இது சாதத்துக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபீவர் வந்தால் அந்த மாதிரி நேரத்தில் கூட நாக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.